வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இதயத்தில் சில சிக்கல்கள் உள்ளன என வைத்தியர் ரொக்ஷன் பெல்லன தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உடனடியாக இறுதி அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் வைத்தியர் ரொக்ஷன் பெல்லன தெரிவித்துள்ளார். அறுவை சிகிச்சையை தேசிய வைத்தியசாலையில் மேற்கொள்வதற்காக காத்திருப்பு பட்டியலில் இருக்க வேண்டும் எனவும் அவர் முடியாவிடின் தனியார் வைத்தியசாலைக்கு சென்று அதை செய்யும் வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவரது இதயத்தில் சில சிக்கல்கள் உள்ளன. விரைவில் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தினால் நல்லது. பிணை வழங்கப்பட்டதால் அறுவை சிகிச்சைக்காக அவர் விரும்பும் வைத்தியசாலைக்கு செல்லலாம். தேசிய வைத்தியசாலையில் காத்திருப்பு பட்டியல் சில நேரங்களில் சுமார் 3 ஆண்டுகள் ஆகும். எனவே அவர் தனது சொந்த செலவில் விரும்பும் வைத்தியசாலையில் அதை விரைவாக செய்ய முடியும். தற்போது அவருக்கு ஹெரோனரி தமனிகளில் அடைப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவருக்கு நீரிழப்பும் உள்ளது. அந்த நிலை படிப்படியாக சரி செய்யப்பட்டு வருகின்றது. அந்த நேரத்தில் அவரது இருதயம் பலவீனமாக இருப்பதை கண்டறிய முடிந்தது. அதை இயல்பு நிலைக்கு கொண்டு வர அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் என வைத்தியர் ரொக்ஷன் பெல்லன தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் 2026 வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. இலங்கை பாதுகாப்பு படை உலகில் தலை சிறந்த தொழில்முறை பாதுகாப்பு படைகளில் ஒன்றாக மாற வேண்டும் எனவும் அதற்கு தேவையான பயிற்சி மற்றும் வசதிகளுக்கு தேவையான நிதியை முறையாக ஒதுக்குமாறும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற பாதுகாப்பு அமைச்சின் 2026 வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். பாதுகாப்பு அமைச்சுக்கு 2025 ஆண்டு ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டில் இருந்து ஒவ்வொரு துறைகளில் செயற்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் இலங்கை இராணுவம், விமானப்படை, கடற்படை, சிவில் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் கெடெட் அதிகாரிகளுக்கு செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்தும் மீளாய்வு செய்யப்பட்டது. பாதுகாப்பு படை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் வெளிநாட்டு பயிற்சி குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்த பயிற்சி ஏனைய அரசு துறைகளில் உள்ள அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் பயிற்சியை விட தனித்துவமானது என்பதால் அது குறித்து அதிக கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். போரின் போது உயிரிழந்த சிவில் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்தினருக்கும் ஏனைய பாதுகாப்பு படையினரின் குடும்பத்தினருக்கும் இழப்பீடு வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அறிவுறுத்தினார். சர் ஜான் ஹத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு அரசாங்கம் ஏற்கனவே பெருமளவு நிதியை செலவிட்டு வரும் நிலையில் அதனால் வழங்கப்படும் சேவைகள் பொதுமக்களுக்கு மிகவும் செயற்திறனானதாகவும் திறம்படவும் வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அறிவுறுத்தினார். பாதுகாப்பு அமைச்சு தொடர்பான நிர்மாண பணிகள், பாதுகாப்பு படையினரின் நிலம்புரி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்டது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரிய பெரும்ப, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் HS சம்பத் துயகொந்த, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர்களான ரசஸ் அவேசு மற்றும் கபில ஜனக பண்டார, முப்படைகளின் தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் கீழுள்ள நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் மண்டதீவு படுகொலை நினைவு தினம் நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மண்டதீவு படுகொலையின் 35வது ஆண்டு நினைவு நாள் நேற்று உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. 35 வருடங்களுக்கு முன்னர் இதே நாளில் இராணுவத்தால் மண்டதீவில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவிடத்தில் தீவக மக்கள் ஒன்று கூடி தமது உறவுகளை நினைவு கூர்ந்து சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். படுகொலை செய்யப்பட்ட உறவினர்கள் இருவர் முதன்மை சுடரேற்றி நினைவிடத்துக்கு மலர் மாலை அணிவித்தனர். அஞ்சலி நிகழ்வில் ஏற்பாட்டாளர் பிரகலாதன், வேலனை பிரதேச சபை தவிசாளர் சீனா அசோக்குமார் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தினர்.
1990ஆம் ஆண்டு இதே நாளில் தீவக பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகளின் போது மண்டதீவு, அல்லப்பட்டி, மண்கும்பான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 80க்கும் அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் காணாமலாக்கப்பட்டிருந்ததுடன் மேலும் பலர் கொல்லப்பட்டும் இருந்தனர். இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உடலங்கள் மண்டதீவு 2ஆம் வட்டார பகுதியில் குறிப்பிட்ட சில கிணறுகளில் இருப்பதாகவும் அதற்கான வாழும் சாட்சியங்கள் இருப்பதாகவும் பல்வேறு தரப்பினர் கூறி வருகின்றனர். இந்த படுகொலைக்கு சாட்சியான இடமாக கூறப்படும் சுமார் 50க்கும் மேற்பட்ட உடல்களும் இருப்பதாக கூறப்படும் கிணறு மக்களால் அடையாளம் காணப்பட்டு அந்த இடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது. ஆயிரத்தி 1990ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 25ஆம் தேதி மண்டதீவு முற்றார் இராணுவம் ஆக்கிரம் வச்ச போது நாங்கள் கடற்கரையிலேருந்து எங்களுக்கு சேச்சு தூரம் கடற்கரையிலேருந்து ஓடி வரும்போது சின்ன பிள்ளைகளோடு இடையில 3 இதாலும் தாக்குனவை, கடலாலும் தரையாலும் மேலாலும். அந்த தாக்குதல் தாங்கிலாம் நாங்கள் இடையில ஒரு பங்கருக்குள்ள இருந்துட்டோம். அவங்க எல்லாம் முட்டா பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச பிறகு நாங்கள் எழும்பி ஒரு பொழுது வட்டிட்டுக்குள்ளதான் எழும்பி முன்னுக்கு ஒரு வீடு இருந்தது. கோயிலுக்கு போகமான்ட்டு வெளிக்கிட வீடு ஒன்று இருந்தது. அதுக்குள்ளே இருந்துட்டோம். சுற்றி பெற ஆமி ஒரே வெடிச்சத்தங்களாக்கு நாங்கள் பயத்தில் அப்படியே இருந்துட்டோம். ஏன்னா கணவர், நானும் என்ற தம்பி என்ற பிள்ளைகள் எல்லாம் அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போய் வெளிக்கிடுவோம்ட்டு தான் வெளிக்கிடையெல்லாம் போயிட்டுது. அந்த கட்டத்தில் இரவு முடிஞ்சு விடியுது. விடிய 6 மணிக்கு எங்களை நாங்கள் இந்த வீடு எல்லாம் வந்து தேடி பார்த்து எங்களை பிடிச்சி ஒரு பக்கமாக விட்டுவிட்டு அவியல் என்ற கணவரையும் என்ற தம்பியையும் விழுந்து கொண்டு கையில் போனவங்க போய் அங்கால மாமா வீட்டு கோடி பின்பக்கத்தில் வச்சு அடித்து ஆக்கின பண்ணி சித்திரவதை செய்யும். ஐயோ 2 பேரையும் சுட்டுட்டேன். நடமுடமாக கொண்டு சித்திரவதை செய்து இருத்தி எழுப்பி கோயிலுக்கு சேர்த்துக்க கொண்டு வச்சு எங்களுக்கு எங்களுக்கு ஒரு அடியும் உதயம் ஆக்கினேன். கேம்பு கொண்டு எங்களை விடு அங்கே இதுக்கே அது போக சொல்லி இப்படியே நடந்து போன போது அங்கே இடையில மங்கும்பான்ல வச்சு எங்கட தம்பின்ற மனசையும் வந்தவா ஒரு வீட்டுக்கு கொண்டு இன்னொரு பிள்ளைங்க கடந்து போட்டு உள்ளுடுப்பெல்லாம் கையில் கொண்டு அனுப்பி விட்டா. நாங்கள் அதுகளெல்லாம் தள்ளியை சுற்றி விழுந்து அதுகளை தூக்கி இதான் நண்டு கையில் போய் எல்லாரும் காட் பண்ணி சுட போகிற போட்டு தட்டி எல்லாம் நாங்கள் அழுதுக்குள்ளறி ஒரு மாதிரி முகாமுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் டம்பேந்து இப்படியே பிறகு நாங்கள் இங்கே மண்டதியில் வந்தபோது சொன்னாங்க எங்களோட உறவுகள்லாம் பிடிச்சி வச்சவங்க. அவங்க சொன்னாங்க உங்களோட மனிதனே எனக்கு நத்துக்காம போட்டவங்க உடுப்புகள் எல்லாம் போட்டிருக்குறாங்க. உங்களோட மனுஷனுக்கு திககம் எல்லாம் பிரிஸ்டலால் சுட்டுக்கிறாக்குன்றதான் சொன்னாங்க. இவ்வளோதான் எங்களுக்கு சம்பவம் தெரியும். எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை. எப்போ பார்த்தாலும் நாங்கள் அடிமையாக தான் வாழ்கிறோம். எங்களை கூட்டிக்கொண்டு போய் அதை எங்களோட சுவாமிൻ്റെ அறை வீட்டுக்குள்ளே வச்சிருந்து போட்டு அப்புறம் அடுத்த நாள் நாங்கள் கேட்டு தான் நாங்கள் வெளியில் எழுப்பி போகும் பொழுது இந்த பிள்ளைகளை 2 பொம்பளை பிள்ளையை கொண்டு போய் அறையில் பிள்ளைகளையும் எங்களையும் ஒரு அறையிலையும் வச்சிருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தால் பிள்ளைகளை விட்டு உடுப்பு கையில் கொடுத்து அனுப்பி விட்டேன். உடுப்பை கையில் கொடுத்து நான் அனுப்பி விட்டேன். நாங்கள் கூட மண்கும்பான் போயிட்டு மண்கும்பானில் தான் கொஞ்சம் நாள் இருந்தோம். நாங்கள் கொஞ்ச நாளையில் இங்கே வந்து பார்க்குறோம். இந்த பிள்ளைங்க சரம், பெனியன், உடுப்பு எல்லாம் அந்த கிணத்துக்களை கிடக்குது. பார்த்துட்டு சொல்லிச்சுன்னா இந்த கிணத்துக்களை தான் பிள்ளைகளோட உடல் முழுக்க நாங்கள் வந்து பார்க்கும் பொழுது ஒரு தண்ணி மாதிரி மேலால் ஒரு மனம் வந்தது. அடுத்த வருஷம் முழு சார்ந்த போட்டு கட்டி அது நாங்கள் விளக்கேற்றினாங்க. சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு இந்த புதைக்குழி அகலப்பட வேண்டும். புதைக்குழியிலிருந்து எடுக்கப்படும் சடலங்களுக்கு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கோரி நிற்கின்றேன். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் நேற்று சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகரை தூய்மையாக்குவோம் எனும் துணைப்பொருளில் புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் நேற்று சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மாதாந்தம் வரும் இறுதி செவ்வாய்க்கிழமைகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நேற்று காலை புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தின் வழிகாட்டுதலுடனும் பங்களிப்புடனும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை வர்த்தக சங்கத்தினர் இணைந்து புதுக்குடியிருப்பு நகரை தூய்மையாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று காணி வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டன.
வடக்கு மாகாண ஆளுநரும் வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத் தலைவருமான நாவண்ணா வேதநாயகன், பிரதி அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு இணைத் தலைவருமான உபாலி சமரசிங்க ஆகியோரின் தலைமையில் வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்றது. மாவட்ட செயலாளரின் வரவேற்புரையை தொடர்ந்து பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தனது ஆரம்ப உரையை நிகழ்த்தினார். காணி வழங்கல், ஆசிரியர் பிரச்சினை, போக்குவரத்து ஒழுங்குபடுத்தல், விவசாயம் உள்ளிட்ட மாவட்டத்தின் முக்கிய பிரச்சினைகள் முன்வைக்கப்பட்டு அது தொடர்பில் ஆராயப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராயப்பட்ட விடயங்களின் முன்னேற்றங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. அதனையடுத்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் ஆராயப்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் ஆராயப்பட வேண்டிய விடயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொடர்ந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதிக்கான திட்டங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பானா சத்தியலிங்கம், செல்வம் அடைக்கலநாதன், ரிஷாத் பதியுதீன், மான ஜெகதீஸ்வரன், கே.என். காதர் மஸ்தான், தூணா ரவிகரன், ஐயன்னா முத்து முகமது ஆகியோரும், உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள், வடக்கு மாகாண அமைச்சின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், மாவட்ட செயலக நிர்வாக அலுவலர்கள், போலீசார் ஆகியோர் பங்கேற்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு விஜயம் செய்தார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை வளாகத்தில் அமைந்துள்ள நீண்ட காலமாக இயங்காத நிலையில் காணப்படும் பெண் நோயியல் பிரிவை பார்வையிட்டார். வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் பிரதி பணிப்பாளரிடம் பெண் நோயியல் பிரிவு இயங்காமை தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். இதன்போது சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாடி நடவடிக்கை எடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் தெரிவித்தார். போதிய அளவு வளங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் ஆளுநரி பற்றாக்குறையை தெரிவித்திருந்தார்கள். அந்த ஆளுநரி பற்றாக்குறையை தரும் பட்சத்தில் பெண்கள் நோயியல் பிரிவை இயக்குவதற்கு தாங்கள் முடிவெடுத்திருப்பதாகவும், எதிர்வரும் காலத்தில் இது தொடர்பாக அமைச்சர்களுக்கு இதை தெளிவுபடுத்தி அமைச்சர்களுக்கு ஊடாக அவர்களுக்கான ஆளணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு மெம்மாளான என்ற உதவிகளை பெற்றுக் கொடுப்போம். ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியல் நோக்கங்களுக்காக நாங்கள் இங்கே இருக்கும் உபகரணங்களை மருத்துவர்கள் இடம் மாற்றுகிறார் என்று போலியான குற்றச்சாட்டை சமூக வலைத்தளத்தில் செய்கின்றனர். எதிர்வரும் காலத்தில் இயக்குவதற்கான நடவடிக்கையை எங்களாலும் கிளிநொச்சி அமைப்பாளராலும் எடுக்கப்படும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். கிளிநொச்சியில் செயற்படும் தொழிற்பயிற்சி நிலையங்களின் உத்தியோகத்தர்களுக்கும் தொழிற்கல்வி பிரதி அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் செயற்படும் தொழிற்பயிற்சி நிலையங்களின் உத்தியோகத்தர்கள் மற்றும் தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் கேவகே இடையிலான கலந்துரையாடல் நேற்று கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன், மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன், காணி பகுதிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் அஜிதா பிரதீபன், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் மரங்கன் மோகன், ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிலைய அதிபர், மாவட்ட தொழிற்பயிற்சி நிலைய பொறுப்பதிகாரி, கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின் மாவட்ட முகாமையாளர், கிளிநொச்சி வடக்கு மற்றும் தெற்கு வெளிய கல்வி பணிப்பாளர்கள், உத்தியோகத்தர் என பலர் பங்கேற்றனர். இதன்போது தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், தொழில் பயிற்சி நிலையங்களில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச பண்பாட்டு பெருவிழா நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச பண்பாட்டு பெருவிழா வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் குமாரசாமி பிரபாகரமூர்த்தி தலைமையில் நேற்று இடம்பெற்றது. விருந்தினர்கள் அழைத்து செல்லப்பட்ட பின்னர் தேசிய கொடி, பிரதேச செயலக கொடி என்பன ஏற்றப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதை தொடர்ந்து வரவேற்பு நடனம் இடம்பெற்றது. தலைமையுரையை பிரதேச கலாசார பேரவை உபதலைவர் வேலுப்பிள்ளை தவச்செல்வன் நிகழ்த்திய நிலையில் அண்ணாவியர் விஜயரத்தினம் அரங்க தொடக்க உரையை திருமதி ஜெயபிரசாந்தி திவாகர் நிகழ்த்தினார். அரங்கில் சிறப்பு நிகழ்வுகளாக கிராமிய பாடல்கள், காத்தவராயன் கூத்து, நடனம், நாடகம், மயிலாட்டம், வீதி நாடகம் என பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன. பிரதம விருந்தினராக முன்னாள் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலரும் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலருமான இனத்தான ஜெயசீலன் பங்கேற்றார். சமூக சீர்திருத்த நாடகம் மற்றும் புராண நாடகங்களுக்காக சுப்பிரமணியம் சரவணபவனுக்கும், நாடக எழுத்துரு, இயக்கம், நடிப்பு என்பவற்றுக்காக கந்தசாமி கணேசலிங்கத்திற்கும் கலை சாகரம் விருது வழங்கப்பட்டது. நடாசா நவரத்தினம்
கிருஷ்ண சாமுவேல் மனோரஞ்சன் ஆகியோருக்கு கலை மருது விருதும் திருமதி சொந்தியா ஜெயசுலக்சன் தேவதாஸ் ஜிடிஜெனிஸ் ஆகியோருக்கு கலைக்கதிர் இளங்கலைஞர் விருதும் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் வடமராட்சி கிழக்கு கலைஞர்கள், பொதுமக்கள், வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் என பலர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று புதிதாக 16 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று புதிதாக 16 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஏற்கனவே அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வாய்வு தளங்களை மேலும் விஸ்தரிக்கும் நடவடிக்கைகளின் போது புதிதாக 16 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு அவை சுத்தம் செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் சிறுவர்களுடையது என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகளும் ஆடையை ஒத்த துணியும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கட்டம் கட்டமாக 42 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 150 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் அவை முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.